7வது கட்டத்தில் உள்ள சொட்டேரி துள்ளுமுறிச்சோட 4 முக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கற்றுக்கலாம். ஏழாவது கட்டத்தில் உள்ள சொட்டேரி துள்ளுமுறிச்சோட 4 முக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கற்றுக்கலாம். ஓகே, அப்படியே சமநிலை, தயார் நிலை. ஓகே, நம்ம அந்த ஒரு முக்கை ஃபஸ்ட்டு ஞாபகப்படுத்தலாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒளிவு பிரிவு பண்ணுவோம். அப்படியே ஒரு முன்தடையடி பண்ணுறோம், அப்படியே ஒரு பின்முண்டா கொடுப்போம். இப்போ வந்து உங்களோட வலது கையை பல்லைக்கு வெட்டுறதோட இடது கையை தலைக்கு மேலே தூக்கி அப்படியே வலது காலை தூக்கி கிராஸ் வச்சு தடை பண்ணுறதோட சாடி ஒளிவு பிரிவு பண்ணுறோம். இப்போ அப்படியே ஒரு குத்து பிரிவு பண்ணி நம்ம தயார் நிலை பொசிஷனில் நிற்கிறோம். இப்போ பார்த்துக்கோங்க, அப்படியே ஒரு தடை பண்ணி ஒரு பஞ்ச் பண்ணுறோம். இப்போ அப்படியே வெளிச்ச விகாலிட்டி பண்ணி காலை அப்படியே நம்மளோட முன்பக்கமாக வைக்கிறோம். இப்போ உங்களோட இடது கை பக்கமாக உடம்பு ஃபுல்லாக திருப்பி அப்படியே ஸ்க்ரீனை பார்க்குறோம். இப்போ அப்படியே உங்களோட இடது காலத்துக்கு ஒரு உள்ச்ச விகாலிட்டி பண்ணி காலை முன்பக்கமாக வைக்கிறோம். இப்போ மறுபடியும் நம்மளோட இடது கையில் தடை பண்ணி வலது கையில் ஒரு பஞ்ச் பண்ணுறோம். இப்போ வலது காலத்துக்கு மறுபடியும் ஒரு வெளிச்ச விகாலிட்டி பண்ணி காலை முன்பக்கத்துக்கு வச்சு நிற்கிறோம். இப்போ அடுத்தது உங்களோட வலது கையில் தடை பண்ணி இடது கையில் ஒரு பஞ்ச் பண்ணுறீங்க, வலது கையில் ஒரு பஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ இடது கையால் உங்களோட வலது கையை தட்டி அப்படியே உடம்பை கீழே பெண்ட் பண்ணுறதோட நாடிக்கு ஒரு முண்டா கொடுத்து இடது கையில் ஒரு விதைப்பிடி பண்ணுறீங்க. இப்போ அதை பிடிச்சி இழுக்கிறதோட இடது காலில் ஒரு சொட்டையடி பண்ணியிருப்போம். அப்படியே ஜம்ப் பண்ணி வலது காலில் ஒரு சொட்டையடி பண்ணி காலை வந்து உங்களோட இடது காலுக்கு முன்பக்கமாக இந்த மாதிரி வைக்கிறீங்க. வச்சு உங்களோட வலது பக்கத்துக்கு உடம்பு ஃபுல்லாக டர்ன் பண்ணி இந்த மாதிரி உங்களோட வலது காலோட ஹீல்ஸ் வந்து தரையில் ஃபுல்லாக இருக்கணும். இடது காலோட ஹீல்ஸ் வந்து மேலே தூக்கி டோ ஊனி வச்சுருக்கீங்க. இப்போ அப்படியே 2 கைகளையும் ஒரு கெட்டு பண்ணுறீங்க. அப்படியே இந்த மாதிரி பெருக்கல் கட்டில் கீழே உட்காடுறீங்க. இப்போ அப்படியே எலும்பி உங்களோட முதுகுக்கு பின்னாடி வலது பக்கமாக டர்ன் பண்ணி உங்களோட கைகளை இந்த மாதிரி நீட்டிக்கிறீங்க. அப்படியே உங்களோட வலது காலை தூக்கி ஒரு உள்சரி காலடி பண்ணி எந்த பக்கம் காலடி பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் பின்பக்கமாக வச்சு தயாராக நிற்பீங்க. இதுதான் நம்ம ஒரு முக்கு. சொட்டையடி துள்ளுமுறிச்சோட வந்து ஒரு முக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நல்லா கற்றுட்டு இருப்பீங்க. இப்போ 4 முக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன், பார்த்துடலாம். ஃபஸ்ட்டே அதே மாதிரி ஒரு முக்கு பண்ணி அப்படியே முடிங்க. அப்படியே பின்னாடி முண்டா கொடுக்குறோம், ஒரு ஒளிவு பிரிவு பண்ணுறோம், அப்படியே ஒரு குத்து பிரிவு பண்ணி தயார் நினைக்கிறோம். இப்போ தடை பண்ணி ஒரு பஞ்ச் பண்ணி வெளிச்சவி காலடி பண்ணுறோம். உடம்பை டேன் பண்ணி இடத்துக்கு உள்ச்சவி காலடி பண்ணி காலை ஃப்ரண்ட்டில் வைக்கிறோம். மறுபடியும் தடை பண்ணி ஒரு பஞ்ச் பண்ணி வெளிச்சவி காலடி பண்ணி காலை முன்பக்கம் வைக்கிறோம். வலது கையில் தடை பண்ணி 2 பஞ்ச் பண்ணி தட்டி நாடிக்கு ஒரு முண்டா கொடுத்து இடது கையில் விதைப்படி பண்ணுறீங்க. அப்படியே ஜம்பிங்கில் 2 கிக் பண்ணி அப்படியே பெருக்கல் கட்டு பண்ணி வலது பக்கத்துக்கு உட்காந்து எழும்பி முதுகுக்கு பின்னாடி கை நீட்டி உள்ச்சவி காலடி பண்ணி தயார் நிற்கிறீங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு முக்கு முடிச்சிருப்பீங்க. இப்போ இந்த ஒரு முக்கு முடிச்சோன்னா வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். டேரெக்டாக உங்களோட இடது கால் முன்னிலையில் நிற்கிறீங்களா, இந்த பக்கமாக ஒரு ஒளிவு பிரிவு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். தடை பண்ணி பஞ்ச் பண்ணுறோம், பின்முண்டா கொடுத்து அப்படியே ஒரு ஒளிவு பிரிவு பண்ணுறோம், அப்படியே ஒரு குத்து பிரிவு பண்ணுறீங்க. இப்போது அதே மாதிரி தான் தடை பண்ணி ஒரு பஞ்ச் பண்ணுறோம், வெளிச்சவி காலடி உடம்பு டேன் பண்ணி உள்ச்சவி காலடி பண்ணுறோம், அப்படியே தடை பண்ணி ஒரு பஞ்ச் அகைன் மறுபடியும் வலது கத்துக்கு வெளிச்சவி காலடி பண்ணி காலம் முன்பக்கம் வச்சுருக்கீங்க. இப்போ உங்களோட வலது கையில் தடை பண்ணுறதோட இடது கையில் ஒரு பஞ்ச் பண்ணுறீங்க, வலது கையில் ஒரு பஞ்ச் பண்ணுறீங்க. தட்டி நாடிக்கு ஒரு முண்டா இடது கையில் ஒரு விதைப்படி பண்ணுறீங்க. இழுக்கிறதோட இடது காலில் ஒரு கிக் பண்ணி அப்படியே ஜம்ப் பண்ணி வலது காலில் கிக் பண்ணி அப்படியே அதே மாதிரி தான். இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம பெருக்கல் கட்டு அதாவது வலது காலை முன்பக்கம் வச்சுருக்கோம். இப்போ நம்மளோட வலது கை பக்கத்துக்கு உடம்பு டர்ன் பண்ணியிருக்கோம். உங்களோட இடது காலோட ஹில்ஸை தூக்குறீங்க. இப்போ கைகளை ஒரு கெட்டு பண்ணி அப்படியே உட்காருங்க. இப்போ அப்படியே எலும்பி உங்களோட முதலுக்கு பின்னாடி வலது கை பக்கமாக திரும்புறீங்க. வலது கை நீட்டி வலது காலத்துக்கு ஒரு உள்ச்சவி காலி பண்ணி பேக் வச்சு தயாராகுது. இப்போ 2வது முக்கு முடிஞ்சு. இப்போ 3வது முக்கு பார்த்துக்கோங்க, அதே மாதிரி தான் ஒரு ஒளிவு பிரிவு குத்து பிரிவு பண்ணுறோம். தடை பண்ணி ஒரு பஞ்ச் வெளிச்சவி காலடி உடம்பை திருப்பி இடது கால உள்ச்சவி காலடி. இப்போ மறுபடியும் தடை பண்ணி ஒரு பஞ்ச் பண்ணுறீங்க, வெளிச்சவி காலடி. இப்போ வலது கையில் தடை பண்ணுறதோட டபுள் பஞ்ச் தட்டி நாடிக்கு முண்டா இடது கையில் விதைப்படி பண்ணுறீங்க. இப்போ இடது காலில் ஒரு கிக் ஜம்ப் பண்ணி வலது காலில் ஒரு கிக் பண்ணி அதே மாதிரி பெருக்கல் கெட்டு பண்ணியிருக்கீங்க. உங்களோட வலது கை பக்கத்துக்கு உடம்பை டர்ன் பண்ணி அப்படியே ஒரு கெட்டு பண்ணி உட்காடுறோம். இப்போ எழுப்பி உங்களோட முதுகுக்கு பின்னாடி வலது கை பக்கமாக திரும்பி வலது கை நீட்டுறீங்க. வலது காலத்துக்கு ஒரு வில்ச்சரி காலி பண்ணி காலை ரொட்டேட் பண்ணி வைக்கிறீங்க. இப்போ 4வது முக்கு அதே மாதிரி ஒளிவு பிரிவு குத்து பிரிவு. இப்போ மறுபடியும் தடை பண்ணி ஒரு பஞ்ச் பண்ணுறோம், வெளிச்சவி காலடி உடம்பை திருப்பி உள்ச்சவி காலடி தடை பண்ணி மறுபடியும் ஒரு பஞ்ச் வெளிச்சவி காலடி வலது கையில் தடை பண்ணி டபுள் பஞ்ச் தட்டி நாடிக்கு முண்டா கொடுக்குறோம், இடது கையில் விதைப்படி பண்ணுறோம், இழுக்கிறதோட ஒரு சொட்டையடி
அப்படியே வலது கால ஒரு சொட்டடி பண்ணி பெருக்கல் கட்டு பண்ணி நம்ம வலது பக்கத்துக்கு உடம்பு திருப்பி உட்காருவோம். இப்போ எலும்பி உங்களோட முதுகுக்கு பின்னாடி மறுபடியும் வலது கை பக்கம் டர்ன் பண்ணி வலது கை நீட்டுறீங்க. வலது காலத்துக்கு ஒரு உள்ச்சி டைப் பண்ணி முதுகுக்கு பின்னாடி வச்சு தயார் நிலை. ஓகே, இதுதான் சொட்டையடி துள்ளு மூச்சோட 4 முக்கு. இது வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.